அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹாஃபத அலா ஸலாத்தி அக்ரமஹுல்லாஹு பி ஹம்ஸின் ஹிசால். எந்த ஒரு அடியார் தினந்தோறும் கடமையான தொழுகையை 5 நேர தொழுகையை தொழுது வருவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 5 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்துகிறான் என்பதாக சொன்னார்கள். முதலாவதாக இர்ஃபஉ இன்ன தைகில் மௌதி, மரண வேதனைகளிலிருந்து மரண பிடியிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான். இரண்டாவதாக சொன்னார்கள் வ அதாபில் கபர், கபருடைய வேதனைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். மூன்றாவதாக சொன்னார்கள் வ யதீஹுல்லாஹு பி யமீனிஹி, நாளை மறுமையில் ஆமாலுடைய பட்டோலைகள் அவருடைய வலது கரத்தால் வழங்கப்படும் என்பதாக நாயகம் கூறினார்கள். நான்காவதாக சொன்னார்கள் வ யமுர்ரு அலா ஸிராத்தில் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள் வ யதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாபின், எவ்வித கேள்வி கணக்கும் இன்றி அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் என்பதாக 5 விஷயங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.